டிவிகே பிரீமியர் லீகோட நெக்ஸ்ட் மேட்ச் திருச்சி டிராகன்ஸ் காஞ்சி வாரியர்ஸ். காஞ்சி வாரியர்ஸ்க்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேனா ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் சுரேஷ், நான் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் அப்புஜான். முதல் ஓவரை போடுறதுக்காக திருச்சி டிராகன்ஸ்க்காக பவுலர் வளர். செகண்ட் இன்னிங்ஸோட முதல் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே இங்கே கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, ஃபீல்டர் இல்லை, வெளியே பவர் பிளே வருங்கிறதால அதை யூஸ் பண்ணி வெளியே தூக்கி விட்டுருக்காரு. இங்கே 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு பேட்டிங். செகண்ட் பால் மீண்டும் ஸ்ட்ரெயிட்டில் ஆடி இருக்காருங்க. ஒரு ரன்னுக்கான வாய்ப்பு மட்டுமே. தேர்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அப்புஜான். நல்ல பிளேங்க, சென்சிபிளாக ஆடி இருக்காரு. ஃபார்வர்ட் திசையில் தட்டிட்டு இங்கே ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஃபோர்த்து பால் கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க, ஒரு சிங்கிள் மட்டுமே. ஒரு நல்ல குயிக் ரன்னிங்க. ஃபிஃப்த் பால் ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட் ஆடி இருக்காருங்க, ஃபீல்டரே கிடையாது. இங்கே 4க்கான வாய்ப்பா இல்லைங்க, ஃபீல்டரை தடுத்துருக்காரு. இங்கே 2 ரன்னை ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரன்னிங்க. இது அவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அப்புஜான். ஒரு நல்ல பாலுங்க, இங்கே ஒரு சிங்கிளோட கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. முதல் ஓவர் முடிவில் 8 ரன்னை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க காஞ்சி வாரியர்ஸ். செகண்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் நேத்ராஜ், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அப்புஜான். அவரோட ஃபர்ஸ்ட் பால் நல்லா பிளேங்க, ஃபீல்டர் கைக்கு போயிருக்கு, ஒரு மிஸ் ஃபீல்டுங்க. அங்க 1 2வது 2 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் பால் ஷாட்டுக்கான முயற்சி இல்ல, ஃபீல்டர் தலைக்கு மேல போயிருக்கு. 2வது ரன்னுக்கான வாய்ப்பா, அவுட்டுங்க, ரன் அவுட்டுங்க. 2வது ரன்னுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் சுரேஷ். காஞ்சி வாரியர்ஸ் கணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஹமீத், நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல. இந்த ஓவருக்கான 3வது பால் ஒரு சுவிட்சுக்கான கேட்சுக்கான அப்பீலுங்க, இல்லைங்க, நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பால். ஃபோர்த் பால் நல்ல பாலுங்க, இங்கே லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிள் ஓடி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஹமீத். ஒரு நல்ல சுவிட்ச் ஷாட்டுங்க, 6க்கான வாய்ப்பா 4ங்க. ஃபேஸ் பண்ண முதல் பால்லேயே ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு பேட்ஸ்மேன் ஹமீத். நெக்ஸ்ட் பால் அவரோட கடைசி பால் ஒரு சிங்கிள் மட்டுமே. இதோட இந்த ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 ஓவர் முடிவில் காஞ்சி வாரியர்ஸோட ஸ்கோர் 17. 3வது ஓவர் போடுறதுக்காக முதல் ஓவர் வீசின பவுலர் வளர், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ஹமீத். இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, டாட் பால். செகண்ட் பால் நல்ல பாலுங்க, சிங்கிள் தான், ஒரு சிங்கிள் மட்டுமே. 3வது பால் நல்ல பிளேங்க அப்புஜான் கிட்ட இருந்து, சென்சிபிளான நாக். 2 ரன்னுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க, பட் பிச்சான இடத்துலயே பால் ஏறி இருக்கு. இங்க ஒரு சிங்கிளை நல்ல முறையில் கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. இதற்கான நெக்ஸ்ட் பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க, பட் கேட்சுக்கான வாய்ப்பு கூட கிளம்பி இருக்கு, எடுத்திருக்காருங்க. ஒரு நல்ல கேட்சை பார்க்க முடியுதுங்க அவர் மாறிக்கிட்ட இருந்து. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்கார் பேட்ஸ்மேன் ஹமீத். காஞ்சி வாரியர்ஸ்க்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் பாபு, ஸ்ட்ரைக்ல. நெக்ஸ்ட் பால் நல்ல ஒரு பிளேங்க, இதோட இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆகுது. காஞ்சி வாரியர்ஸ் 3 ஓவர் முடிவில் 22 ஸ்கோர். திருச்சி டிராகன்ஸ்க்காக அடுத்த ஓவரை போடுறதுக்காக பவுலர் நேத்ராஜ் அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாபு. இந்த ஓவருக்கான முதல் பால் நல்ல பாலுங்க, சென்சிபிளான பிளே, கேப் பார்த்து ஆடி இருக்காரு. 2 ஃபீல்டருக்கு நடுவில் போயிருக்கு. 2 ரன்னுக்கான முயற்சி, ஒரு நல்ல ரன்னிங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல ஷாட்டுங்க, மீண்டும் அதே கேப் கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காங்க. மீண்டும் 2 ரன்னுங்க, ஒரு நல்ல ரன்னிங்க. 3வது பால் நல்ல பிளேங்க, இந்த முறை ஃபீல்டர் போயிருக்கு, சிங்கிள் நல்லா ரொட்டேட் பண்ணிட்டாங்க. 4வது பால் நல்ல பிளேங்க, 2 சிறப்பான ஒரு டச், அவுட்டா, நல்ல ரன்னிங்க, மீண்டும் ஒரு டபுள். இந்த ஓவருக்கான நெக்ஸ்ட் பால் வெளியே போட்டிருக்காருங்க, ஃபீல்டர் செட் பண்ணி போட்டிருக்காங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் நல்ல பால், பாட்டம் ஏஜ்ல பட்டு நல்ல ஒரு பால், நல்ல போட்டு கீப்பர் கிட்டே வந்திருக்கு. ஒரு சிங்கிள் மட்டுமே.
இதோட இங்கே ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 31. 4 ஓவர் முடிவில் காஞ்சி வாரியர்ஸோட ஸ்கோர் 31. திருச்சி டிராகன்ஸ் அணிக்காக அடுத்த ஓவரை போட்டதுக்காக பவுலர் விக்கி அண்ட் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் பாபு. ஃபர்ஸ்ட் பால் சுவிட்சுக்கான ட்ரை, ஒரு ஸ்லோ பால் பண்ணாரு. டாட் பால். செகண்ட் பால் மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை பண்ணாரு, திரும்பவும் படல. மேலே பட்டிருக்கு. லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அப்புஜான். நல்ல பாலுங்க, லோ டாஸ் பால். சின்ன தடுமாற்றம் ஃபீல்டர் கிட்ட. இங்க ஒரு சிங்கிள் டபுள் ஆயிருக்கு. மூணாவது ரன்னுக்கான வாய்ப்பு, ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு, ரன் அவுட்டுங்க. மூணாவது ரன்னுக்கான முயற்சியில தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு. சாரிங்க, ரன் அவுட் ஆனது பவுலர் பாபு, பேட்ஸ்மேன் பாபு. காஞ்சி வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ரிஷி ஸ்ட்ரைக்ல. ஓவருக்கான அடுத்த பால் நல்ல பாலுங்க, பாட்டம் எட்ஜ் ஃபார்வர்ட்லேயே விழுந்திருக்கு. டாட் பால். நெக்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பாலுங்க, லெக் சைடு திசையில ஆடி இருக்காரு. நாலுங்க. இங்க சிங்கிளோ இல்ல டபுளோ வர வேண்டிய இடத்துல ஒரு மிஸ்ஃபீல்டு காரணமா 4 ரன்னை விட்டு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பால் மீண்டும் திசையில ஆடி இருக்காங்க. அதே இடத்துல நல்ல ஃபீல்டிங்க, இந்த முறை கரெக்டான ஃபீல்டிங்க. ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவர் முடிஞ்சிருக்கு. காஞ்சி வாரியர்ஸ் 5 ஓவர் முடிவில் 39 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. திருச்சி டிராகன்ஸ் அணிக்காக அடுத்த ஓவரை போட்டதுக்காக பவுலர் கணேஷ், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரிஷி. இந்த ஓவருக்கான முதல் பால் சின்ன தடுமாற்றம். ஃபர்ஸ்ட் பால் நல்ல ஒரு பால், வைட் காலுங்க அம்பையர் கிட்ட இருந்து. இது ஒரு ரீபால். ஃபர்ஸ்ட் பால் ஷாட்டுக்கான முயற்சி, பட் கரெக்டான மீட் இல்ல. இந்த முறை ஃபீல்டர் கிட்ட ஒரு சின்ன தடுமாற்றம், அதை யூஸ் பண்ணி 2 ரன் ஓடி இருக்காங்க. செகண்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் இன்னும் ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. இங்க ஒரு ரன் மட்டுமே. இந்த ஓவருக்கான 3வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் அப்புஜான். ட்ரை, ஒரு நல்ல டாட் பாலுங்க. 4th பால் நல்ல ஷாட்டுங்க, விலகி ஆடி இருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க ஃபீல்டரு. ஒரு நல்ல ஃபீல்டிங் அவர்கிட்ட. பிடிச்சிட்டாருங்க கேட்ச். பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறிட்டு இருக்காரு பேட்ஸ்மேன் அப்புஜான். காஞ்சி வாரியர்ஸ்க்காக அடுத்த பேட்ஸ்மேன் விஜி. மீண்டும் 5வது பால் ஒரு கேட்சுக்கான வாய்ப்பா இல்லைங்க. அங்க பால் குத்தி டர்ன் ஆயிருக்கு. அங்க ஒரு மிஸ்ஃபீல்டு. இங்க 3வது ரன்னுக்கான வாய்ப்பு. 3வது ரன்னை கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நீங்க 4வது ரன்னுக்கான முயற்சிங்க. ஆஹா, 4 ரன்னுங்க. 4 5வது 5 ரன்னுங்க. இங்க டிராமா போயிட்டு இருக்குங்க. 6வது ரன்னுக்கான முயற்சியில் இங்கே விக்கெட்டுங்க. ரன் மிஷின் மாதிரி ஓடினாரு, பட் இருந்தாலும் இங்கே 6வது ரன்ல விக்கெட் ஆயிருக்காரு பேட்ஸ்மேன் விஜி. ஒருக்கான நெக்ஸ்ட் பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் ரிஷி. ஒரு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பட் பால் மிஸ் ஆயிருக்கு. இங்கே பைஸ் முறையில் ஒரு ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. 2வது ரன்னுக்கான முயற்சி அவுட்டுங்க. இதோட இந்த ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு. 6 ஓவருக்கு 50 ரன் ஆடி இருக்காங்க. 51 ரன் அடிச்சா திருச்சி டிராகன்ஸ் அணி வெற்றி. காஞ்சி வாரியர்ஸ் அண்ட் திருச்சி டிராகன்ஸ்க்கான செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் வாலர் பாபு கிட்ட முதல் பால் ஒரு நல்ல சிங்கிள்ங்க. ஃபர்ஸ்ட் பால் ஒரு சிங்கிளோட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் விகாஸ். இந்த ஓவருக்கான 2வது பால் ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விகாஸ். ஒரு நல்ல பாலுங்க, எட்ஜ் வாங்கி பின்னாடி ஃபீல்டர் கிட்ட போயிருக்கு. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டும். ஓவருக்கான 3வது பால் நல்ல பாலுங்க, அருமையான டாட் பால். 4th பால் ஒரு நல்ல ஷாட்டுங்க. இங்கே எக்ஸ்ட்ரா கவரில் தூக்கி அடிச்சிருக்காரு. ஃபீல்டர் இருக்காங்க, எடுத்திருக்காருங்க கேட்சை. அப்புஜான் கிட்ட ஒரு நல்ல கேட்சை பார்க்க முடியுது. பெரிய ஷாட்டுக்கான முயற்சியில் தன்னோட விக்கெட் வந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் வாலர். திருச்சி டிராகன்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் விக்கி ஸ்ட்ரைக்கில். இந்த ஓவருக்கான 4வது பால் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை இங்கே பிளேஸ் பண்ணியிருக்காருங்க. நல்ல ஸ்டாப்ல ஃபீல்டர் கிட்ட இருந்து நல்ல ஒரு ஃபீல்டிங் கூட. சிங்கிள் மட்டுமே. 5வது பால் ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி இருக்காரு. கேட்சுக்கான வாய்ப்பை ரன் அவுட்டா இல்லைங்க. ஃபீல்டர் கிட்ட ஒரு சான்ஸ். ஒரு மிஸ் ஃபீல்டுங்க.
ஒரு சிங்கிளை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. காஞ்சி வாரியர்ஸ் அணிக்காக செகண்ட் ஓவர் போட்டதுக்காக பவுலர் ஷபரீஷ், ஸ்ட்ரைக்கில் பேட்ஸ்மேன் விகாஸ். இந்த ஓவருக்கான முதல் பால். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, ஒரு நல்ல ஸ்டாப்புங்க இங்கே கீப்பர் கிட்ட இருந்து. டாட் பால். இந்த ஓவருக்கான ரெண்டாவது பால். கேட்சுக்கான வாய்ப்பு ஃபீல்டர் அப்புஜான் கையிலே மீண்டும்ங்க. மீண்டும் ரெண்டாவது கேட்ச் எடுத்திருக்காரு அப்புஜான். ஓப்பனிங் வந்த ரெண்டு பேட்ஸ்மேன் தன்னோட விக்கெட் இருந்து வெளியேறியிருக்காங்க. திருச்சி டிராகன்ஸ் அணிக்காக அடுத்த நியூ பேட்ஸ்மேன் புகாரி ரிஷ்வான் ஸ்ட்ரைக்கில். இவரோட நெக்ஸ்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரை மேலே பட்டிருக்கு. இங்கே லெக் பைஸ் முறையில் ஒரு சிங்கிளை மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். சுவிட்சுக்கான ட்ரை ஆடி இருக்காருங்க. பின்னாடி ஃபீல்டர் இல்லை. ஃபீல்டரை தடுக்கிறாங்களா? இல்லைங்க, 4ங்க. அது பவுண்டரிங்க. இங்கே விக்கி கிட்ட ஒரு நல்ல ஷாட்டை பார்க்க முடியுது. இங்கே முதல் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, அருமையான யார்கர் பால். டாட் பால். நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை ஆடி இருக்காருங்க. ஃபீல்டர் இல்ல, பட் பால் போதுமான டிஸ்டன்ஸ் போறதுக்கான வழி இல்ல. ஒரு நல்ல ஸ்டாப்புங்க ஃபீல்டர் கிட்ட. படுத்துறீங்க, பால் கூட படுக்குறீங்க. பால் கூட படுத்துறீங்க. கிட்டத்தட்ட 3 ரன் ஓடி கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. நெக்ஸ்ட் ஓவர் போடுறதுக்காக பவுலர் பாபு, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விக்கி. இந்த ஓவருக்கான முதல் பால். சுவிட்சுக்கான ட்ரை, நல்ல பிளேஸ்ங்க. 4க்கான வாய்ப்பா. என்னங்க பால விட்டுருக்காருங்க. 4 ரன்னுங்க. கொஞ்சம் லேசியான ரன்னிங்கை பார்க்க முடிஞ்சது ஃபீல்டர் கிட்ட. செகண்ட் பால். நல்ல பாலுங்க, ஃபுல் டாஸா வந்த பால் லெக் சைடு பிளேஸ் பண்ணியிருக்காரு. இங்க ரெண்டாவது ரன்னுக்கான முயற்சி, டைரக்ட் ஹிட்டுங்க. பட் இருந்தாலும் இங்க நாட் அவுட்டுங்க. 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். பாலுங்க, சீக்கி கேட்ச் கொடுத்தா ஒன்னு கட் பண்றாருங்க. ஒரு சிங்கிள் மட்டும். நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் புகாரி. சென்சிபிளான பிளேங்க. தொட்டு விட்டுட்டு ஓடி இருக்காங்க. கால்ல அடிப்பாங்க. ஓ, எங்க இந்த ஃபீல்டர் சிங்கிள் மட்டுமேங்க. அப்புஜான் கிட்ட ஓடுனீங்க. நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு சுவிட்சுக்கான ட்ரை, ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க. 1 2 ஆகுமா? 2 3 சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. இப்பொழுது ஓவரா? இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. காஞ்சி வாரியர்ஸ் அணிக்காக அடுத்த ஓவர் போடுறதுக்காக பவுலர் ஷபரீஷ், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விக்கி. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. உங்க ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. சிறப்பான ஃபீல்டிங்க. அந்த இடத்துல விஜய் நின்னுந்தாருன்னா சிங்கிள் மட்டுமே. செகண்ட் பால். ஒரு வைடுங்க. இது ஒரு ரீபால். டாட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால். நல்ல பிளேங்க. இங்க கவுன்சில் ஆடி இருக்காரு. 2 ரன்னுக்கான வாய்ப்பு. நல்ல த்ரோங்க. இங்க 2 ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பால். நல்ல பாலுங்க, நல்ல ஷாட்டுங்க. லெக் சைட் லெக் திசையில் அடிச்சிருக்காரு. ஒரு பவுண்டரி. புகாரி கிட்ட இருந்து ஒரு நல்ல ஷாட்டை பார்க்க முடியுதுங்க. தன்னோட முதல் 4 பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் புகாரி. நல்ல பாலுங்க. டாட் பால். நெக்ஸ்ட் பால். ஒரு ஸ்கூப்பான ட்ரை, பட் மீண்டும் ஒரு டாட் பாலுங்க. இதோட இந்த ஓவர் இங்க கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 ஓவர் முடிவுல திருச்சி டிராகன்ஸ் 29 ரன். பவுலர் விஜய், ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் விக்கி. இந்த ஓவரோட முதல் பால். ஒரு நல்ல ஷாட்டுங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. 4ங்க. ஒரு நல்ல பேட்டிங்கை பார்க்க முடியுது இங்க விக்கி கிட்ட இருந்து. ஓவருக்கான நெக்ஸ்ட் பால். மீண்டும் ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க. கேட்சுக்கான வாய்ப்பு எடுத்திருக்காருங்க அப்புஜான். ஃபுல் டாஸ் பால் ஷாட்டுக்கு ட்ரை பண்ணி விக்கெட் இழந்திருக்காரு பேட்ஸ்மேன் விக்கி. நெக்ஸ்ட் பேட்ஸ்மேன் துரை ஸ்ட்ரைக்ல. நல்ல பாலுங்க, நல்ல ஷாட்டுங்க. கேட்சுக்கான வாய்ப்பா எடுத்திருக்காருங்க. வந்த உடனே ஒரு பெரிய ஷாட்டுக்கான ட்ரை, ஸ்ட்ரைட் டு ஸ்ட்ரைட் ஆடி ஃபீல்டர் கையிலேயே கொடுத்திருக்காரு. தன்னோட விக்கெட்டை இருந்து வெளியேறாரு பேட்ஸ்மேன் துரை. பவுலர் ஷபரீஷ்க்கு இது ஒரு ஹேட்ரிக் பால். ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் மாறி. ஒரு நல்ல பாலுங்க, நல்ல ஸ்டாப்பை பார்க்க முடியுதுங்க. ரன் அவுட்டுக்கான வாய்ப்பா? இல்லைங்க, கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க முதல் ரன்னை. 2வது ரன்னுக்கான முயற்சி. 2 ரன்னும் ஓடி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கங்க. மிஸ்ஸுங்க இங்க. இங்க கிட்டத்தட்ட 4 ரன் மாத்திருக்காங்க.
நான் ஒரே நிமிஷம் அம்பையர் பேச போன பால்ல பேட்ஸ்மேன் அண்ணா, நாலு ball கால் நாலு ball கொடுத்ததால அண்ணா. பாலை கம்ப்ளீட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இது 4 ரன் இல்லை, 2 ரன் மட்டுமே. நெக்ஸ்ட் பால் வைடுங்க. நெக்ஸ்ட் பால் நல்ல பாலுங்க. அவ்வளோதாங்க ஒரு run. மீண்டும் ஒரு சிங்கிள் மட்டுமே. 4-1 இந்த ஓவரோட கடைசி பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் புகாரி. ஒரு நல்ல ஷாட்டுங்க. நாலுக்கான வாய்ப்பு. புகாரி கிட்ட இருந்து ஒரு நல்ல பவுண்டரியை பார்க்க முடியுது ஆஃப் சைட் திசையில. காஞ்சி வாரியர்ஸ் கடைசி ஓவரை போடுறதுக்காக பவுலர் ரவி, ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் 6 பால்ல 10 ரன் அடிச்சா இந்த மேட்சை வின் பண்ணுவாங்க. முதல் பால் போல்டுங்க. ஃபர்ஸ்ட் பாலே மிடில் ஸ்டிக் பொளந்துருக்குங்க. அடுத்த பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் நேத்ராஜ். செகண்ட் பால் ஒரு நல்ல பாலுங்க. என்னங்க பொறுக்குறீங்க? ஒரு சிங்கிள் மட்டுமே. இந்த ஓவருக்கான 3வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் புகாரி ரிஸ்வான். ஒரு சுவிட்சுக்கான ட்ரை டாட் பாலுங்க. 3 பால்ல என்னங்க மூச்சு விடுறீங்க? 3 பால்ல 9 ரன் அடிக்கணும். 4வது பால் நல்ல பாலுங்க. ஃபீல்டர் கைக்கே போயிருக்கு. சிங்கிளுக்கான வாய்ப்பு மட்டுமே. 2 பால்ல 5வது பால் ஸ்ட்ரைக்ல பேட்ஸ்மேன் நேத்ராஜ். ஒரு நல்ல ஷாட்டுங்க. ஆடி இருக்காரு. 4 இல்லைங்க, ஃபீல்டர் தடுத்திருக்காரு. அங்கே வந்து ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுதுங்க. இங்கே 3வது ரன்னை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ரன்னிங்கை பார்க்க முடியுது புகாரி கிட்ட இருந்து. கடைசி பால் 5 ரன் அடிச்சா மேட்ச் வின். 4 ரன் அடிச்சா மேட்ச் ட்ரா. இந்த ஓவருக்கான கடைசி பால் போல்டுங்க. விலகி ஆட பார்த்தாரு, நேரம் ஸ்டிக்கே போட்டிருக்காருங்க. கடைசி பால்ல விக்கெட்டு. இந்த மேட்சை காஞ்சி வாரியர்ஸ் வெற்றி பெற்றிருக்காங்க.